வணக்கங்க. அதாவது இன்னைக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு, "தமிழ்நாடு கிடையாதுண்ணா" அப்படின்னாரு. "ஆனா இங்கே தான் வேலை செஞ்சுட்ருக்கிறேன். உங்க இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்ருக்கேன்" அப்படின்னாரு. "நான் வந்து சவுதி போகணும். கம்ப்யூட்டர் கீபோர்டு ஈஸியா ஆப்ரேட் பண்ணுனா, அங்க வந்து சீக்கிரமா எடுத்துக்குவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. "நீங்க எனக்கு கம்ப்யூட்டர்ல எப்படி டைப் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன், அதாவது மேனுவல் டைப்ரைட்டரில் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கம்ப்யூட்டரில் டைப் பண்ணால் தான் ஈஸியாக வரும் அப்படின்னு. "இல்லை, எனக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் போதும்" திரும்ப திரும்ப சொன்னார். சரி பரவாயில்ல, அவர் தெரியாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், டைரெக்டாக கம்ப்யூட்டரில் நாங்கள் வந்து கீபோர்டு சொல்லித்தர முடியாது. அப்படியே சொல்லி கொடுத்தாலும் உங்களால் ஸ்பீட் பிக்கப் பண்ண முடியாது. கண்டிப்பாக நான் வந்துட்டு கம்ப்யூட்டரில் நான் வந்து ஃபிங்கரிங்கெல்லாம் பழக்கிவிட மாட்டேன். நீங்கள் மேனுவல் டைப்ரைட்டரில் ஒரு மாதத்துக்கு முடிஞ்சால் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அவர் சொன்னார், "நான் ஒரே ஒரு மாதம் தான் இங்கே இருக்கும், அப்புறம் வந்து நான் அப்ராடு போயிடும்" அப்படின்னாரு. அப்போ 2 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. 2 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு படிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏபிசிடி வந்துடுவீங்க. அப்போது நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன். முதல்ல டைப்ரைட்டிங் மிஷினில் பழகுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் சொன்னார், எக்ஸல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். என்ன வேணாலும் படிங்க, முதல் டைப்ரைட்டிங் படிங்க. 1 மாதம் இருந்தாலும் சரி, நீங்கள் 2 மாதம் இருந்தாலும் சரி. நான் நல்லா ஆணித்தரமாக அடித்து தான் பேசினேன் இன்றைக்கி. ஏன்னா அவர் சொல்கிறதையே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து அப்படி விடக்கூடாது இல்லையா? அது மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடியாது, வாங்க டைப்ரைட்டிங் மிஷினில் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம சப்ஜெக்ட் நாலேஜை ஒவ்வொரு பட்டி தொட்டி கிராமம் எல்லா பக்கம் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் பரப்பறக்க பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து நல்லா பழையபடி நல்லா செழிப்பாக வளருவோம். அதுதான் உண்மை. அதாவது நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், நான் ஒரு மரம் வச்சுருந்தேன், தென்னை மரம். அப்போது கொஞ்சம் பெருசாச்சு. அப்போ வந்து சொன்னாங்க, தென்னை மரம் வந்து பக்கத்து வீட்டிலலாம் போய் விழுக, அந்த ஓலையெல்லாம் இபி லைனில் வந்து உங்களுக்கு பட்டுச்சுன்னா தீப்பிடிக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஏன்னா நான் 2-3 வருஷமாக வளர்த்துனேன், அதை தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்த்துனேன். அப்போ இன்னொருத்தரும் சொன்னார், நீங்கள் வந்து அதை எடுத்துருங்கம்மா, எடுத்துகிட்டு அப்புறம் வேறு எங்கேயாவது வைக்கிறதுனா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் எடுக்கும்போது நான் பட்ட கஷ்டம் நான் சொல்லி மாளாதுங்க. நான் அழுதுட்டு உட்காந்துட்டு, இத்தனை வருஷமாக 3 வருஷமாக தென்னம்பிள்ளையை குழந்த மாதிரி வச்சு வளர்த்தணுமே அப்படின்னு. ஆனால் அது நல்லதுக்கு தான் சொன்னாங்க, அதை ஒத்துக்கிறேன் நான்.